பஞ்சாமிர்தம். பஞ்ச என்றால் 5. அமிர்தம் என்றால் முக்தி தரும் பிரசாதம். பழனியில் நவபாசான சிலையை நிறுவிய போகர் ஒரு மிகச்சிறந்த அருமருந்தான அமிர்தத்தை நமக்கு அளித்துச் சென்றார். மலைவாழை, சுத்தமான நெய், நல்ல தேன் ஆகியவற்றால் செய்யப்படும் பஞ்சாமிர்தம்தான் அது. ஆம், மலைவாழை, சுத்தமான நெய், நல்ல தேன் ஆகியவற்றால் செய்யப்படும் பஞ்சாமிர்தம். காலையிலும் மாலையிலும் ஒரு சிட்டிகை பஞ்சாமிர்தம் எடுத்துக்கொண்டால் போதும், உடலின் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய் தொற்றுக்களை சமாளிக்கும் அளவிற்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். காய்ச்சல் சூற்றினை கூட கட்டுக்குள் கொண்டுவரும் ஆற்றல் கொண்டது நம் பாரம்பரிய பஞ்சாமிர்தம். இன்றும் பழனியைச் சுற்றியுள்ள கிராமங்களில் பங்குனி மாதம் விழா எடுத்து பஞ்சாமிர்தம் செய்து ஊரில் உள்ள அனைவருக்கும் வழங்கும் பழக்கம் இருந்து வருகிறது. இது பல்லாயிரம் ஆண்டு பாரம்பரியம். பங்குனியில் துவங்கிய ஆண்டு முழுவதும் இதனை வீட்டில் வைத்து உண்பது வழக்கம். இவ்வளவு அரிய பண்டமான பஞ்சாமிர்தம் திரவ நிலையில் இருந்தாலும் இதில் ஒரு சொட்டு நீரும் கலப்பதில்லை. ஏனெனில் சுத்தமான பஞ்சாமிர்தம் ஒரு சொட்டு தண்ணீர் பட்டால் கூட கெட்டுப் போய்விடும் தன்மை கொண்டது. மலைவாழையில் செய்த பஞ்சாமிர்தம் குறைந்தது 6 மாதம் தன்னிலை மாறாமல் இருக்கும். இதற்கு காரணம் மலைவாழையில் தண்ணீர் பதம் அறவே இல்லாததுதான். பழனி பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கோவிலில் வழங்கப்படும் பிரசாதத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். தமிழர் பண்பாட்டில் ஆயிரமாயிரம் உணவுப் பண்டங்கள், பானங்கள் இருந்தும் பஞ்சாமிர்தத்திற்கு மட்டுமே அமிர்தம் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. பக்தி, உணவு என அனைத்தும் வாழ்வியல் சிக்கல்களை தீர்க்கவே இருந்தது என்பதற்கு பஞ்சாமிர்தம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு.